அனைவருக்கும் வணக்கம். இந்த கெட்டுப்போன கேசரி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க தமிழ்நாட்டில். என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தமிழ்நாட்டு அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தராக அழுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன் லாஸ்ட் மூவி, ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அதை பார்த்து அழுறாங்களாம். அமைச்சர் ஃபர்வேஸ் என்னென்னா தேம்பி தேம்பி அழுறார். அமைச்சர் விக்னேஷ் என்னன்னா உருகி உருகி அழுறார். இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா துயரம் தாங்க முடியாமல் அழுகிறார். எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு புரியல. இதே ஆட்கள்லாம் கரூரில் 41 பேர் இறந்தப்போ கல் மாதிரி இருந்தாங்க, கல் மாதிரி. இன்றைக்கி அப்படியே உடஞ்சி அழுகுறாங்க. எப்படி? டெல்லியில் மாணவர்களை அடித்து கொள்கிறாங்க, போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. லத்தியில் ஆணி அடித்து அந்த லத்தியை தூக்கி மாணவர்களை அடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் முள்காயம். அதை பார்த்து கண்ணு கலங்கலை, அதை பார்த்து அழுக வரல. எதுக்கு அழுக வருதுன்னா, விஜய் அவர்களுடைய கடைசி படமா, அதனால் அழுகுறாங்க. தேம்பி தேம்பி உருகி உருகி எல்லா விதமாகவும் அழுகுறாங்க. இவங்கெல்லாம் அழுகை இருக்குது பாருங்க, ரொம்ப ரியலான அழுகையாம். ஆனால் கரூரில் குழந்தைங்க சாகிறதெல்லாம் பார்த்து அதை தாங்கிக்க முடியாமல் வேதனையில் அங்கேருந்து அழுத அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதது நடிப்பு. ஆனால் இன்றைக்கி இந்த நடிகனை பார்த்து கிரிஞ்சு பண்ணக்கூடிய இவங்கெல்லாம் உண்மையாக அழுகுறாங்களாம். வேதனையில் விரக்தியில் அழுகுறாங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க சாகிறப்போ அழுகையெல்லாம் வராது, மாணவர்கள் அடிபட்டு சாகிறப்போ அழுக வராது, பெண்கள் அடிபட்டு சாகிறப்போ அழுக வராது. இவங்களுக்கெல்லாம் இவங்க அண்ணனுடைய கடைசி படம் அப்படின்றதுனால தான் அழுக வருது. அப்போ இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதே ஃபர்வேஸ் தான் என்ன பண்ணாருன்னா, ஒரு மருத்துவமனை, ஒரு அரசு மருத்துவமனையில் ஆய்வு பண்ண போகிறேன்னு போயிட்டு அங்கே மருத்துவர்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட இத்தனை மாத்திரை இருக்குது, இதுக்கு மெடிசன்ஸ் இவ்வளோ பேக்கப் இருக்குது, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்னடா எதையோ ரொம்ப தேடுறாரு போல், என்னமோ ஒன்று ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தா, அவர் முதலமைச்சருடைய படம் எங்க, நம்ம தளபதி படம் எங்க, தளபதி படம் இல்லாமல் என்ன இது, நீங்கள் ஃபோட்டோ கூட மாட்டல நீங்கள் அப்படின்னு ஒவ்வொரு செவருக்கும் ஒவ்வொரு மூளைக்கும் தளபதி ஃபோட்டோ இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஃபர்வேஸ் அமைச்சர். இதே மாதிரி காட்சியை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எம்ஜிஆர் படத்தை பார்க்குறப்போ தியேட்டருக்குள்ள உட்காந்து எழுதார். அவர் ராமு, இவர் சோமு, இவங்கெல்லாம் சோமுக்கள். நான் ஜனநாயகன் படம் பார்க்கல, ஆனால் படம் பார்த்தவங்க கிட்ட கேட்டால் படம் காட்டு மொக்கையாங்க, காட்டு மொக்கையான், இதை ஏன்டா கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இருக்கான். மனசு நொந்து போயிருக்காங்க படம் பார்த்தவங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அமைச்சர்கள் அழுகுறதே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 500 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த கர்மத்தை பார்த்து நம்ம 500 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டோமே அழுகுறாங்க போல், அப்படி தான் எனக்கு தோணுது. ஆனால் காட்டு மொக்கையாங்க. சரி படம் தான் நல்லா இல்லை, தூங்கிடலான்னு பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கானுங்களாம், அதில் தூக்கமும் வரலையா. சரி நம்ம கொடுத்த காசுக்கு உட்கார்ந்தாவது இருப்போம் அப்படின்னு பார்த்தா உட்காரவும் முடியலையா, அவ்வளோ கேவலமாக இருக்கான் படம். நம்மளே நம்ம காசில் செய்வனை வச்ச மாதிரி, நம்மளே வாண்டடாக ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி, அந்த அளவுக்கு காட்டு மொக்கையாக இருக்குன்றாங்க. இதையும் காசு கொடுத்தெல்லாம் பார்க்க போகணுமா, இந்த கெட்டு போன கேசரியை அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒருவேளை கடைசி படமாவது கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம், நல்ல படமாக இருந்திருக்கலாம், இப்படி காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டாங்களேன்னு அழுதுட்டு இருக்காங்க போல் இந்த அமைச்சர்கள். பாவம், எதனால் அழுகுறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியல. எதுக்கு அழுகுறாங்களா இருக்கும், என்னவா இருக்கும்? இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் இவங்க அண்ணன் சினிமாவை விட்டு வர்றது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்களும் உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நடிக்கவே போயிருங்க சிவாஜி. உங்களை யார் கூப்பிட்டதீங்க, உசுரை வாங்குறீங்க நீங்கள்லாம் அங்கேயே போயிருங்க. ஊரில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்து கலங்காத மனசும் கண்ணும் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. இதில் வேறு நம்ம தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர், ஐயோ ஐயோ, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏங்க அங்கே உள்ளதெல்லாம் அதை அவங்க பார்த்துப்பாங்கங்க, நமக்கு இங்கே லோக்கலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்றாரு. அங்கே உள்ளதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, எவங்க பார்த்துக்கணும், நீங்கள்லாம் இப்போ எதுக்கு இருக்கீங்க? தேட்டரில் போய் விசில் அடித்து கொண்டாடிக்கிட்டு அழுதுட்டு வர்றதுக்கு தான் இருக்கீங்களா? உங்ககிட்ட எந்த பொறுப்பும் இல்லை. என்ன கேவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். வழக்கம் போல் நம்ம பல்லவி எம்எல்ஏ இருக்காங்களே, குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க படம் பார்க்குறதுக்கு. அவங்க சார்பில் அட்டென்ஷன் எப்படியெல்லாம் சீக் பண்ணணுமோ அதுக்குள்ளே வேலைகளை பார்த்துட்டாங்க. ஜனநாயகம் டெல்லியில் செத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் கண்ணு கலங்காத இவங்கள்லாம் ஜனநாயகன் படத்தில் இவங்க அண்ணனை பார்த்து கண்ணு கலங்குறாங்க. ஐயோ, படத்தில் வர்ற ஏதாவது சீனுக்கு கண்ணு கலங்குறாங்க, இல்லைன்னா இல்லை அவர் இனிமேல் படமே நடிக்க மாட்டாராம், அதுக்கு கண்ணு கலங்குறாங்க. அப்பா, எப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் கிடச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இவங்க கிட்டலாம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? டெல்லியில் நடக்கிற போராட்டத்தை அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க.
இங்கே தமிழ்நாட்டில் சென்னை மெரினா பீச் இருக்குது பாருங்கள், அங்கே மாணவர்கள் போராடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாட்டு 200க்கும் மேற்பட்ட காவலர்களை அங்கே பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. பொதுமக்கள் கூட மெரினா பீச்சுக்கு போக முடியாதான், பொதுமக்கள் கூட அலவுட் இல்லையா இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ பயந்து போயிருக்காங்க. பயப்படுறியா குமார்? ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார், பொதுமக்கள்லாம் போராட எல்லாருக்குமே உரிமை இருக்குது, மக்களை இடையூறு பண்ணாமல் போராடணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி ஜனநாயகன் பட கொண்டாட்டத்தின் போது பல்வேறு இடங்களில், தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த தற்குறிகள் கொண்டாடுறன்ற பேரில் பொதுமக்களை தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. போக்குவரத்து நெரிசல் உண்டாயிருக்கு. இதெல்லாம் மட்டும் பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறது இல்லையா? படிப்புக்காக போராடுறது பொதுமக்களுக்கு தொந்தரவான். அப்படியெல்லாம் எந்த பொதுமக்களும் நினைக்க மாட்டாங்க. படிப்புக்காக போராடுற மாணவர்களை பார்த்து ஐயோ தொந்தரவாக இருக்குன்னா பார்ப்பாங்க. சரி, அது தொந்தரவு அப்படின்ற பட்சத்தில், போக்குவரத்து நெரிசல் உண்டாயிரும் அப்படின்ற பட்சத்தில், விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறப்போ மக்களால் நகர முடியலையே, போக்குவரத்து நெரிசல் உண்டாகுதே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கெலாம் வழக்கு பதிவு பண்ணுங்க. அவங்களெல்லாம் இதே மாதிரி காவல்துறையை அனுப்பி தூக்கிட்டு போக சொல்லுங்கள். பேட்ஜ் இல்லாமல் அவங்கள அனுப்பி, காவல்துறையினர் பேட்ஜ் இல்லாமல் வராங்க இல்லை, ரவுடிஸ் மாதிரி, அந்த கூலிப்படையை அனுப்பி கைது பண்ண சொல்லுங்கள். கைது பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அந்த தற்குறிகளையும். ஒரு கூத்தாடி நாட்டை ஆண்டால் அந்த கூத்தாடிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நாட்டில் நடக்கும். படிப்புக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கு போராடுற மாணவர்களெல்லாம் மெரினாவுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, ரோட்டில் இறங்கி போராடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, போராடும் மாணவர்களை அடித்து கைது பண்ணது காவல்துறை. ஆனால் சினிமாவை கொண்டாடக்கூடிய தற்குறிகள், ரோட்டில் இறங்கி கிடந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தற்குறிகளை இந்த காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது. என்ன மாதிரியான ஒரு ஹிப்போக்ரசி! இந்த தற்குறி அமைச்சர்களெல்லாம் பார்த்து நயினார் நாகேந்திரன் தலையிலே அடிச்சுக்கிறார். இதை எங்க கொண்டு சொல்ல, இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களாம் லீவ் கொடுக்கோம். இந்த நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு. பார்த்துக்கோங்க. சிரிக்கிறதா, அழுகுறதா, வெக்கப்படுறதா, வேதனைப்படுறதா, தலகுனிவா இருக்குங்க, தலகுனிவா இருக்குங்க. மெரினா பீச்சை மூடி விட்டாங்க. மெரினா பீச்சுக்கு யாரும் போயிடக்கூடாதான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது விஜய் அவர்கள் கர்ச்சீப்பு கட்டிட்டு வந்தார் இல்லையா கூட்டத்துக்குள்ளே, அப்போ அந்த போராட்டத்துக்குலாம் ஆதரவு தெரிவித்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார்னா எதுக்காக முட்டுக்கட்டை போடுறாங்க? எதுக்காக கடற்கரைக்கு போகக்கூடாது? எதுக்காக மீறினால கூடக்கூடாது? எதுக்காக பயப்படுது இந்த காவல்துறை? எதுக்காக பயப்படுது இந்த அரசாங்கம்? எதுக்காக பயப்படுறாரு இந்த பொட்டுமாமா? போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் நினைக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு இவ்வளோ தடைகள், ஏன் இவ்வளோ பயம்? கொள்கை எதிரிக்கு எதிரான போராட்டம் தானே, ஒன்றும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லையே, இது டெல்லிக்கு எதிரான போராட்டம் தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் மக்கள், மாணவர்கள் இறங்கி போராடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் யாருக்கான ஆட்சி இங்கே நடத்திக்கிட்டு இருக்கீங்க? பாஜகவுக்கு பயந்து பயந்து ஆட்சி நடத்துறீங்களா? பாஜகவுக்கு சாதகமான ஆட்சியையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போராட்ட களத்தில் இருக்க வேண்டிய இளைஞர்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் தேட்டருக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கீங்க பொட்டுமாமா. அவங்க எல்லாம் இந்நேரத்துக்கு இறங்கி போராடி இருக்கணும். மோசமான நிலை தமிழ்நாட்டில். இங்கே அமைச்சர்கள்லாம் இப்படி முதலை கண்ணீர் வடித்து கொண்டிருக்க சைமல்டேனியஸாக இன்னொரு செய்தி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இளைஞர், அருணாச்சலம் அப்படின்ற ஒரு இளைஞரை விசாரணைக்காக காவல்துறை அழைத்து சென்று அதுக்கப்புறம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் இப்போ உயிரிழந்துட்டார். காவல்துறையினர் தாக்குனதுனால தான் அவர் இறந்துட்டார்னு குடும்பக்காரங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அருணாச்சலம் இருக்காரு பாருங்க, அவரே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஒரு வீடியோவில். அவரே சொல்லியிருக்காரு காவல்துறை என்னை அடிச்சாங்க அப்படின்ட்டு. இல்ல யாரும் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? இந்த இளைஞரை தலையில அடிச்சிருக்காங்க. அவர் கடைசியா பேசின வீடியோ தான் இது. இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். காவல்துறை எப்படி செயல்படுது பாருங்க. விசாரணைக்கு கூட்டிட்டு போன இடத்துல இந்த இளைஞரை அடிச்சிருக்காங்கன்னு இந்த இளைஞர் சொல்றாரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஏற்கனவே சபரிவர்மன் நாகர்கோயிலில், இப்போ தூத்துக்குடியில் அப்படியே வரிசையாக வருமா. நாகர்கோயில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்படியே வரிசையாக வருமா கோயில்பட்டி, மதுரைன்னு. தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களை அடித்து சித்திரவதை பண்ணுது இந்த காவல்துறை. என்ன மாதிரியான ஒரு அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த தாவேக்க தவிட்டு தற்குறிகள் ரோட்டில் மக்களுக்கு இறங்கி அவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க. அங்கே கொண்டாட்டத்தின் போது ஒரு காருக்கு மேலே ஒரு தற்குறி ஏறி நின்று காரை நாசம் பண்ணுறான், என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் இந்த காவல்துறை கண்டிக்குதா? அந்த இளைஞர்களெல்லாம் இப்படி தான் கூட்டிகிட்டு போதா? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? கேடுகட்ட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, ரோஹிணி தேட்டரில் இந்த கொண்டாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு இளைஞர்,
அவர் வந்து தைரியமாக அங்கே போய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அங்கேருந்து அவருடைய கோஷங்களை எழுப்புனதுக்கு அவரை தூக்கி கைது பண்ணிட்டு போகிறாங்க. அவர்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நீங்களும் குரல் கொடுங்க, நான் குரல் கொடுத்திருக்கேன், நீங்க கொடுங்க. நமக்கு சரியான களமும் சரியான தளம் இதுதான். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல கண்டிப்பா குரல் கொடுங்க, அது கண்டிப்பா மாற்றம் வரும். நம்புவோம். என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவர் பேட்டி தான் கொடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளோ பயம்? எதுக்கு? நீட் தேர்வுக்கு எதிராக தானே பேசுகிறாரு. தமிழ்நாட்டுடைய குரலே அது தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டமே அது தானே. தாவேக்க அரசாங்கம் என்ன சொல்லுது? எங்களுடைய எண்ண ஓட்டமும் அதுதான், எங்களுடைய கொள்கையும் அதுதான், நாங்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு தாவேக்க அரசின் காவல்துறை இந்த மாதிரி பேசக்கூடிய இளைஞரை இழுத்துட்டு போகுது? என்ன புரியல, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவர் ஒன்றும் தப்பாக எதுவும் செய்யலையே, பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? பேட்டி கொடுத்துக்கிட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போன நபரை தலையில் அடிச்சிருக்காங்கன்ற செய்தி வருது. இன்னொரு பக்கம் போராடக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அமைச்சர்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அங்கே படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. யாரோ யாரோ நீ யாரோ யார் பெற்ற மகனோன்னு இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் இருக்குது பாருங்கள், இந்த இளைஞர் இறந்துருக்காரு பாருங்கள். அதுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் ரொம்ப பிஸிஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல்ஸ் இருக்குது. அவங்க வந்து படம்லாம் பார்த்து நல்லா அழுது முடிச்சுட்டு ஒப்பாரியெல்லாம் வச்சு முடித்து ஒரு 2 நாள் லீவு வேறு அவங்களுக்கு வேணுமா. அதனால் லீவெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பிரச்சனைனே பார்க்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும். அவங்களுக்கு படம் தான் முக்கியம். அவங்களுக்கு டெல்லியில் நடக்கிற போராட்டமே வேறு யாரோ பார்த்துப்பாங்க. நம்மளாம் என்னத்துக்கு அதெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு அதை பற்றின கவலையும் கிடையாது. இல்லை இங்கே தூத்துக்குடியில் இறந்து போன இந்த மாணவரை பற்றியும் கவலை கிடையாது. இங்கே போராடக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை பற்றியும் கவலை கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்களுக்கு படம் தான் முக்கியம். அவங்களுக்கு அவங்க அண்ணனுடைய ஜனநாயகன் படம், கடைசி படம், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் மூவி, அதுதானே முக்கியம் அவங்களுக்கு. இந்த படத்தில் ஏதோ சீனில் ஏதோ டைலாக்லாம் வருதான், நான் மக்களுக்காக பிறந்தவன்டா, மக்களுக்காக வாழ்கிறவன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சீன்லாம் வந்திருக்கு போலையே. மக்களுக்காக பிறந்தாரா, மக்களுக்காக வந்தாரா, ஜோக் ஆஃப் தி இயர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி. சிரிப்பு வராது தான், இருந்தாலும் அது ஒரு காமெடி தானே. இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.